இப்போ அடுத்ததாக உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர். போன கிளாஸ் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிப்பர் மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ என்ன மாறுபடுதுன்னாக்க, அந்த வெர்னியர் ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க. எல்இடி டிஸ்பிளே ஆர் எல்சிடி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக நம்ம துல்லியமான ஒரு அளவை கண்டறிந்து கொள்ளலாம். மற்ற எல்லா பாகங்களும் அதே தான். வெர்னியர் காலிப்பர் உள்ள பீம் ஸ்கேல், இன்சைடு மெஷர்மெண்ட், அவுட் சைடு மெஷர்மெண்ட், டெப்த் பார் எல்லாமே அதே தான். எல்லாமே அதில் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இந்த பாகங்கள் கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 8 பாகங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக சொல்ல போகிற பாகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. பவர் ஆன் ஆஃப் பட்டன் இந்த இடத்துல வருது. இங்கே இந்த இடத்துல வரும் பவர் ஆன் ஆஃப் பட்டன். அடுத்ததாக ஜீரோ செட்டிங் பட்டன், அது இந்த இடத்துல வரும். ஜீரோ செட்டிங் பட்டன். எல்இடி எல்சிடி டிஸ்பிளே இந்த இருக்குது. எல்இடி எல்சிடி டிஸ்பிளே. மெட்ரிக் ஆர் இன்ச் பட்டன் அது இந்த இடத்துல வருது. மெட்ரிக் ஆர் இன்ச் பட்டன் இந்த இடத்துல வருது. இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும். ஓகேவா? இப்போ மெட்ரிக் ஆர் இன்ச் பட்டன் என்னென்னு கேட்டால், மெட்ரிக்னு சொல்லக்கூடிய மில்லிமீட்டர் வேணாலும் அளவுகளை ரீட் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இன்ச்சு மெஷர்மெண்ட்டு காட்டும். நம்ம ஒர்க் ஷாப்லேயே பார்த்துருக்கீங்க, வெர்னியர் காலிப்பர்லேயே கீழே எம்எம் மேலே வந்து இன்ச்சஸ் இருக்கும். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெர்னியர் ஸ்லைடுக்கு பதிலாக இப்போ ஒரு டிஜிட்டல் காட்டியிருக்காங்க. டிஜிட்டல் சென்சார் மூலம் பயன்படுத்துவதனால மிக துல்லியமான அளவுகளை காட்டும். இது மிக துல்லியமான ஒரு அளவுகளை காட்டும். இதோடைய கிடைக்கக்கூடிய அளவுகள் வந்து 150, 200, 300 அந்த அளவுகளில் கிடைக்குது. இதோட அக்யூரசி 0.01 mm. நம்ம சாதாரணமான வெர்னியர் காலிப்பரில் 0.02 பார்த்தோம் இல்லையா, இதில் 0.01 mm இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. முன்னோட்டு கவனிச்சிங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 0.01 mm இதோட அக்யூரசி. அதனால் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பருடைய அளவிடும் நுணுக்கம் 0.01. இப்போ ஏதோ ஒரு சம்திங் ஒரு அவுட் சைடு மெஷர்மெண்ட்டையோ இன்சைட் மெஷர்மெண்ட் அளந்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க, 20.14 இந்த இடத்துல ரீடிங் காட்டுது. டேரெக்டாக 20.14 தேவைப்படுது. இதே இன்ச்சில் இந்த மெஷர்மெண்ட் வேணுனாக்கா இன்ச்சு பட்டன் அழுத்தினாக்கா அதோடைய கன்வெர்ட் ஆகிடும் அப்படியே. ஓகேவா? அதனால் ரொம்ப எளிமையான ஒரு படம், அக்யூரஸியாக காட்டும். மேனுவல் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளால் ஏற்படக்கூடிய பிழைகள் மட்டும் ஏற்படாது. இதில் இதுக்கு முன்னாடி ஜீரோ செட்டிங் பட்டன் ஒன்று இருக்குது. ஜீரோ செட்டிங் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஜீரோ செட்டிங் பட்டன் முதல்ல இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது முதல்ல ஜீரோ செட்டிங் பட்டனை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜீரோ செட்டிங் பட்டன் என்பது என்னன்னு கேட்டால், இந்த 2 ஜா ஒன்றா க்ளோஸ் ஆகிருக்கும் போது, இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் போது ஜீரோவை காட்டணும். இந்த டிஸ்பிளேல 000 வரணும். அப்படி இருந்தால் ஜீரோ செட்டிங் பட்டன் அர்த்தம். அதனால் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பருடைய எளிமையான அமைப்பு, பயன்படக்கூடிய விதம், லீஸ்ட் கவுண்ட், பாகங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. பார்த்து இதோட ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் முடியுது. அடுத்த கிளாஸ் வந்து ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவும் ப்ரிசிஷன் தான், பட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்டாக வரும். இது எல்லாமே நீளத்தை அளக்கக்கூடிய அளவுகள், நீளத்தை மட்டும் அளக்கக்கூடிய அளவுகள். அடுத்த கிளாஸை சொல்ல போகிறது வந்து கோணத்தை அளவிடக்கூடிய கருவிகள். அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் நான் கொடுக்குறேன். ஓகே, படிங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.